I wish you all the best. இதே இடத்துல ஒய்ஃபோட தான் பேசியிருந்தேன். உஸ்பெகிஸ்தான் இப்படி இருக்குமா பாருங்க, என் கையில் வந்து இப்போது 12 லட்ச ரூபா இருக்குது பாருங்க. ஸ்னோஃபால் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்குமா. இது ரஷ்யா மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அது இது ஹார்ஸ் பர்கரான்னு தெரில. All my Indian கண்ட்ரி உள்ள என்ட்ரு ஆக போகிறோம் பாருங்க. பறவைலாம் ஆசீர்வாதம் பண்ணது கற்று. பிரதர் தமிழா? கையெல்லாம் எனக்கு விரைச்சி போதுங்க, உங்களுக்கே தெரியுதா? இப்படி தாங்க போகிறேன் உஸ்பெகிஸ்தான் வரைக்கும். இல்லை பாருங்க, நம்மளோட உஸ்பெகிஸ்தானோட முதல் சப்ஸ்கிரைபர் இவன் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமா ஃப்ரெண்டுங்க, பிரகாஷ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் நம்ம கார்டு எடுக்கலங்க. பில்டிங் மேலே எல்லாம் ஸ்னோங்க. ஒரு ரஷ்யா மாதிரி, ஒரு நியூயார்க் மாதிரி இருக்கு. நைட்டு ஸ்னோஃபால் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இமீடியட்டாக குளிர் தாங்க போகிறோம்னு தெரில. பாருங்க, அஃபிஷியலாக நம்ம உஸ்பெகிஸ்தான் உள்ள என்டர் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, யூடியூப் வச்சுருக்கியான்னு கேட்டு நம்ம சேனல் பேர் கேட்டார். ஒரு இந்தியன் ருப்பிக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிஸில் இருக்குங்க. ஆக்சுவலாக Chennai Express. குடிப்போமா சூடான காஃபி. இது மேலே எல்லாம் ஸ்னோ தெரியுதா உங்களுக்கு? நம்ம தமிழ் ஆளுங்களே போட்டிருப்பாங்க, இந்தியன் யூடியூபர்ஸ் நிறைய. பனி காலத்தில் யாரும் வந்து போட்ட மாதிரி எனக்கு தெரில. நான் போடுறேன் பாருங்கள் சூப்பராக இந்த வின்டர் வீடியோலாம். வாயிலேருந்து பாருங்கள் புகை வருது. சொன்னால் உங்களுக்கு பனியில் நீங்கள் பேச 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 என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி வாயெல்லாம் உங்களுக்கு ஒரு பார்த்துடலாமா? உஸ்பெகிஸ்தான் ரூமை, தஷ்கண்ட். போன ட்ரிப்பு நம்ம ராஜஸ்தான் கிளம்பும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே இடத்துல ஒய்ஃபோட தான் பேசியிருந்தேன். இப்போ பையனும் கீழே வந்திருக்கான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம எங்கே போகிறோன்னா, கண்டிப்பாக நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, தெரியும், உஸ்பெகிஸ்தான் தான் போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சேனலுக்காக போக போகிற ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புங்க இது. நம்ம சேனலுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, உங்களுக்காக. பாருங்கள், பறவைலாம் ஆசீர்வாதம் பண்ணது கற்று. சரி கிளம்புவோமா? டைம் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு. நான் போயிட்டே போகிற வேலை பேசுகிறேன் வாங்க. இப்படி தாங்க போகிறேன் உஸ்பெகிஸ்தான் வரைக்கும். இல்லை பல்லாவரம் வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு பைக்கை விட்டு அவன் காரில் ட்ராப் பண்ணுவாங்க. இங்கேருந்து போனால் கேபுக்கே 2000 ரூபா ஆகும். ஓகே பாய். வந்துட்டேங்க, ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டிலேருந்து ஆக்டிவாவில் பின்னாடி பெட்டியை கட்டிட்டு கிளம்புனால இவர் வீட்டுக்கு தாங்க வந்தேன். இவன் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்டுங்க, பிரகாஷ். என் பழைய கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணலாம். கையெல்லாம் கட்டி அமைதியாக இருப்பான், பயங்கர பெரிய ஆளுங்க, வெயிட் பார்ட்டி, அமெரிக்கா பார்ட்டி. அப்புறம் சொல்கிறேன் நான் அவனை பற்றி. சரி லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு. உஸ்பெகிஸ்தான் பயணம் தொடங்க போகிறது. இருங்க, நான் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இந்த பெட்டியை செக்இனில் போட்டு பேசினேன். இவர் என் ஃப்ரெண்டு சின்மை, இவரோட தான் நான் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த எபிசோடு ஃபுல்லாக, இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம என்னோட ஆஃபீஸ் மேட்டு, பழைய ஆஃபீஸ் கொலீக், அவரும் நிறைய ட்ராவல் பண்ணுவார். தமிழ் தெரியாது, ஹிந்தி, பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். வாங்க நம்ம போயிட்டே பேசலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். வாங்கிட்டேங்க, போர்டிங் பாஸ் வாங்கிட்டேங்க. வில் கோ. வெற்றிகரமாக போர்டிங் பாஸ் வாங்கிட்டோங்க. அதாவது இங்கேருந்து டேரெக்டாக தஷ்கண்ட்க்கும் வாங்கிட்டோம். நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிறோம், பாம்பே வழியாக. ஸோ நம்மளோட அடுத்த சீசன், உஸ்பெகிஸ்தான் சீசன் வெற்றிகரமாக தொடங்கிடுச்சுங்க. 4 நாள் நம்ம அங்கே உஸ்பெகிஸ்தானில் இருக்க போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து இப்போ நைட்டு 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 10:30 மணிக்கு பாம்பேக்கு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 6 ஹவர்ஸ் லே ஓவர் முடிச்சுட்டு காலையில் 4:30 மணிக்கு பாம்பேலேருந்து நமக்கு ஃப்ளைட்டு அங்கே வந்து தஷ்கண்ட்டுக்கு காலையில் 9:30க்கு போகும். ஸோ நம்மளோட வெற்றிகரமான இந்த பயணத்துக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியங்க. நம்ம பயணம் வெற்றிகரமாக அமையறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். உட்காந்துருக்கோம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு. இந்த செக்இன் முடிச்சுட்டு, இந்த செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேன் வாங்க. செக்யூரிட்டி செக்கும் முடிச்சிட்டோங்க. நீங்கள் க்ளீனாக இருந்தீங்கன்னா பயப்படவே வேணாங்க. சிம்பிளாக செக் பண்ணாங்க, கடகடன்னு பேக் அது வழியாக பாஸ் பண்ணாங்க, முடிச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்த இடம் போர்டிங்க்கு போகலாம். போர்டிங் கேட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள், ஸ்பேஸ். நைட் டைம்ன்றதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் காட்ட முடியல. இறங்கிட்டு காமிக்கிற பாருங்க அழகா. த வேர்ல்ட் ஃபேமஸ் மும்பை ஏர்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் சீசனில் நம்ம வந்து ராஜஸ்தான் போயிட்டு வரும்போது பெங்களூர் ஏர்போர்ட் பார்த்தோம், செம்ம ரிஃபைண்டாக இருந்தது. அதே மாதிரி பாருங்கள் மும்பை ஏர்போர்ட் எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. சென்னை ஏர்போர்ட் மட்டும் இன்னும் பெருசாக டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் இது ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்களேன். ஆனால் இப்போ லாஞ்ச் நான் போகலாங்க. ஆனால் லாஞ்சோட ரூல்ஸ் என்னென்னா 3 hours முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 hours முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் டோட்டலாக டெர்மினலே மாறி போகணுங்க.
ஆனால் இந்த மாதிரி நெக் டு நெக் இருந்தால் ஒரு ½ கனெக்டிவிட்டிலாம் இருந்தால் இதில் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மும்பையில் வந்து ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு மினிமம் ½ to 45 minutes ஆகும். இப்போ எனக்கு 6 hours டைம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தேன். இது என்ன ஏர்போர்ட்டா இல்லை வேற ஏதாவது ஃபுட் ஸ்ட்ரீட்டா இல்லை எங்க ஃபாரின்ல இருக்குமா? இது பார்த்தா யாராவது ஏர்போர்ட்னு சொல்லுவாங்களா? என்னங்க இது மும்பை ஏர்போர்ட் இப்படி இருக்கு? சென்னை ஏர்போர்ட் விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஒரே ஒரு காஃபி கடை தாங்க இருக்கும். தாஜோட ஹோட்டல் இருக்கு பாருங்க, தாஜ் சாண்டா க்ரூஸ் மும்பை. ஹல்திராம் ஸ்வீட் கடை தான், ஸ்வீட் இதான் பார்த்துருக்கீங்க. ஹல்திராம் ஹோட்டலே இருக்கு பாருங்க அவங்க பிராண்டோட. இந்த இடத்துல சுற்றி பார்த்ததுல எல்லாமே காஸ்ட்லிங்க. அகைன் ஏர்போர்ட்டில் எல்லாம் 300-400 ரூபாய். இந்த ஜோஷ்னு இருக்கிற இடம் மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக இருக்குங்க. இதுதாங்க மும்பை. இங்கே பாருங்க தைப்பூரி எப்படி இருக்கு பாருங்க. பாம்பே வந்தால் வந்து சாட்டு தாங்க சாப்பிடுவோமா, எப்படி இருக்குன்னு பாருங்க. தைப்பூரி இங்கே பாருங்க, பானிபூரி தான் லிட்டரலாக. அதில் அந்த தயிரை போட்டு முக்கி செம்மையாக இருக்கும். தயிர் பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்காது, தயிர் பிடிச்சவங்களுக்கு இது சொருக்கும். சூப்பராக இருக்குங்க. ட்ரை டேக் ஒன் ஈட் ஒன். டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு போக போகிறோம். ஸோ இந்த க்யூவில் தான் நானும் போய் நிற்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த க்யூவில் போய் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரமாக க்யூவில் நின்று இப்போ பாருங்க க்யூவே இல்லை பாருங்க, க்யூவில் நின்று கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் பாம்பே மும்பை ஏர்போர்ட் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செலிபிரிட்டிஸ் இங்கே வந்து போகிறது, தீபிகா படுகோன், ரன்வீர் கபூர் எல்லாரும். அம்பானிஸ்லாம் இந்த பக்கம் வரமாட்டாங்க, ப்ரைவேட் ஜெட்டு. வெளியவே அப்படி இருந்தது, உள்ளே வந்தால் கேட்கணுமா? இங்கே பாருங்க, பிரம்மாண்டத்தின் உச்சம் பாம்பே ஏர்போர்ட். உள்ளே வந்தானே பாருங்க. இங்கே இமிக்ரேஷன் இருக்குது, வீடியோ எடுக்கக்கூடாது. நான் உள்ளே போயிட்டு பேசுகிறேன். செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம், இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் போயிட்டு பேசுகிறேன். வெற்றிகரமாக இமிக்ரேஷன் முடிச்சிட்டோங்க, எந்த கேள்வியும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து உஸ்பெகிஸ்தான் போகிறோம், நம்மளோட பாஸ்போர்ட் கிளியராக இருக்குது, விசா கிளியராக இருக்குது, எதுவுமே கேட்கல. எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க, உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட். எதுக்கு போகிறீங்கன்னாங்க, டூரிசம். அவ்வளோதான். பாஸ்போர்ட்டில் ஒரு சீலை போட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் டியூட்டி ஃப்ரீ ஷாப். லாஞ்சுக்கு போகலாங்க இப்போ. இதுதாங்க அதானி லான்ச், இது உள்ள தாங்க போக போகிறோம். நம்ம கார்டு இங்கே வேலை செய்யுமான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிது, டவுன் பஸ் மாதிரி. இது உள்ளே போனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய சாப்பிட்டு வரலாம். 2 ரூபாங்க, ஃப்ரீ இல்லை, 2 ரூபா கொடுக்குறோம். நம்ம கார்டு எடுக்கலைங்க இந்த இதில், இன்டர்நேஷ்னல் இதில் வந்து நம்ம கார்டு எடுக்கல. இத்தனைக்கும் நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சியோட டைனர்ஸ் கார்டு வச்சுருக்கோம். அது வந்து வருஷத்துக்கு 10,000 ரூபா அதோட ஃபீஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைனர்ஸ் ஒர்க் பண்ணிச்சு சார், ஒரு 2 months முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேங்க்கு. நார்மல் டைனர்ஸ் ஒர்க் பண்ணுறது இல்லை, நீங்கள் டைனர்ஸ் பிளாக் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. டைனர்ஸ் ஒர்க் பண்ணல இல்லை. ஆக்சுவலாக இவங்க வந்து இப்போ ஆஃப்லேட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். பாதி பேர் உள்ளே வந்துட்டு திரும்பி போகிறாங்க. எந்த கார்டை கேட்டாலும் வேலை செய்யலைன்னு தான் சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த லைன் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 10-15 பேர் போயிருப்பாங்க. யார் கார்டும் இல்லை, வேலை செய்யலை அப்படி தான் சொல்கிறாங்க. தெரில எதனாலன்னு தெரில. மேபி சென்னை ஏர்போர்ட்டில் கேட்டதுக்கு நான் வரும்போது என் கார்டு 2மே ஒர்க் பண்ணிச்சு. சரி அங்கே யூஸ் பண்ண வேண்டாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். இங்கே இன்னொரு லான்ச் இருக்குங்க, பார்க்கலாம் அங்கே எதாவது ஒர்க் பண்ணுறான்னு பார்க்கலாம். செம பசிக்குது, சாப்பிடலான்னு பார்த்தேன், சொதப்பிட்டாங்க. இல்லை, அதுக்கு தான் நல்ல வேலை. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் நம்ம ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சது இப்போ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. வாங்க ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடலாம். மெக்டிலாம் இருக்குது, ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ், இங்கே சாப்பிட முடியாதுங்க. செம்ம கடுப்பாகி டயர்ட் ஆகிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்நாக்ஸ் இருக்குது, உட்காந்து சாப்பிட்லாமா? அதை பாருங்க என்ன நான் வாங்கியிருக்கேன். இருக்குது ஒரு 2 ஐட்டம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் வாங்க. ஸோ இது வந்து நான் மும்பை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு மால்னு சொல்லலாங்க. இங்கே இல்லாத கடையே இல்லைங்க, இல்லாத ஷோரூமே இல்லைங்க. எல்லாமே அல்ட்ரா எக்ஸ்பென்சிவ். நம்ம வெளியே ஒரு கேஎஃப்சியில் ஒரு நார்மல் பர்கர் வந்து ஒரு 200-220 வாங்குறோம்னா அதே பர்கர் வந்து இங்கே 600. போகிறதுக்கு முன்னாடி உஸ்பெகிஸ்தானை பற்றி உங்ககிட்ட நான் நிறைய சொல்லணும்னு ஆர்வமாக இருக்கேங்க. ஆனால் என்னன்னா அது எல்லாமே அங்கே போய் உஸ்பெகிஸ்தானில் போய் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். மேபி ஒரு 2 விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் வந்து தஷ்கண்ட், ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் லார்ஜஸ்ட் சிட்டி, மிகப்பெரிய நகரம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சென்ட்ரல் ஏஷியாலேயே ரொம்ப பாப்புலஸ் கண்ட்ரி வந்து, அதாவது நிறைய மக்கள் தொகை வாய்ந்த கண்ட்ரி வந்து உஸ்பெகிஸ்தான் தான். தஜிகிஸ்தான் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தான் தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஒரு வழியாக எல்லா செக்யூரிட்டி செக்கையும் தாண்டி, எல்லா விசா செக், இமிகிரேஷன் எல்லாம் தாண்டி ரன்வே கிட்ட வந்து அவங்க பஸ் ஏற போகிறோம்.
ஏறிட்டு நேராக ஃப்ளைட்டு தான், போய் படு தூங்க வேண்டியதான். செம்ம டயர்டு. 5 மணி நேரம் ஃப்ளைட்டு. 4:30 மணி 4:45 எடுத்து ஒரு 9:45 என்னமோ உஸ்பெகிஸ்தான் டைம் போகுது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்குள்ளே காலை வச்சுட்டோங்க ஒரு வழியா. மணி வந்து 4:30, ஓகேவா? 4:45 ஃப்ளைட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 9:30க்கு டாஷ்கண்ட் போயிடும். சரி, நான் கொஞ்ச நேரத்தில் பேசுகிறேன். தூங்கி எழுந்துட்டேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. தூங்கி எழுந்துட்டோம். இந்த ஜன்னல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டி பில்டிங் மேலே எல்லாம் ஸ்னோங்க. ஸ்னோங்க லிட்டரலாக அந்த விங்ஸ் மேலெல்லாம் ஸ்னோ. நைட்டு ஸ்னோ ஃபால் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே பாருங்க எப்படி இருக்குது, 2 டிகிரியும். ஃப்ளைட் உள்ள இருக்கிறதுனால ஒன்றும் தெரில. வெளியே போய் எப்படி இமீடியட்டாக குளிர் தாங்க போகிறோம்னு தெரில. பாருங்க, ஜாக்கெட் கூட ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் அவ்வளோதான். நார்மலாக ஒரு ஜீனு. நம்மளோட ஜாக்கெட்டெல்லாம் வந்து செக்இன் பேக்கேஜில் இருக்குது, நான் சொன்னேன்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். வந்துட்டு அவங்க உஸ்பெகிஸ்தான்ல காண வைக்கிறோம். ஹாய் அப்பா, இங்கேயே சில்லுன்னு தான் இருக்கு. வே பிரிட்ஜ் உள்ளேயே 2 டிகிரி இல்லைங்க. பனி இறங்கும்ல கண்ணாடி வழியா. ஆஹா ஆஹா ஆஹா. உஸ்பெகிஸ்தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரிங்க, நான் வந்து உங்களுக்கு வெளியே போயிட்டு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டோன்னா இந்த சென்ஸ் இமிக்ரேஷன் இருக்குது. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேக்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரிக்டாக நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாத இடத்துல ரெக்கார்ட் பண்ணி பிடிங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியலாக நம்ம உஸ்பெகிஸ்தான் உள்ள என்டர் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு வாங்கிட்டு பேகேஜை கலெக்ட் பண்ணிட்டு, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பேகேஜை கலெக்ட் பண்ணிவிடுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம் கார்டை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் டென்ஷன் ஆகிடுச்சிங்க லக்கேஜ் வரதுக்குள்ள. கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த லக்கேஜ் லாஸ் பெருசாக இருக்குங்க. ஏர்போர்ட்டில் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா லக்கேஜ் மிஸ் ஆகிடும். இப்போ இது நான் சென்னையில் போட்டது, பாம்பே போயிட்டு டாஷ்கண்ட் வந்து தான் எடுக்கிறேன். நிறைய இடத்துல மிஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மாதிரி இறங்கினோன்னே அங்கே போய் நம்ம சிம்மோ, அதான் அந்த ஊர் சிம், லோக்கல் சிம் வாங்கிக்கிறது தாங்க பெட்ரு. ஏன்னா நம்ம ஊர் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் வந்து செம்ம காஸ்ட்லி. ஓகே, அதான் ஒரு மாதத்துக்கான பிளானுங்க இது. இது வந்து $5 $5க்கு 50 GB, $6க்கு 80 GB, ஆர் கோ வித் $6 ஒன். நான் வாங்குறது வந்து இந்த சிம் பீலைன். யூடியூப் வச்சுருக்கியான்னு கேட்டு நம்ம சேனல் பேர் கேட்டார். திஸ் இஸ் மை தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். பாருங்கள், நம்மளோட உஸ்பெகிஸ்தானோட முதல் சப்ஸ்கிரைபர். யுவர் குட் நேம்? அப்துல். இவர் தான் நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். ஏடிஎம்மில் காசு எடுத்துருவோங்க. ஒரு $1 எப்படி 90 rupees நம்ம தரமோ, ஒரு இந்தியன் ருப்பிக்கு வந்து 134 உஸ்பெக் சோம் தருவாங்க. ஒரு $100 எடுக்க போகிறோங்க. அப்படின்னா 12 லட்சம் சோமு. வந்துருச்சுங்க. உஸ்பெகிஸ்தான் வந்தோடனே நான் லட்சாதிபதி ஆகிட்டேங்க. இங்கே பாருங்கள், என் கையில் வந்து இப்போது 12 லட்ச ரூபா இருக்குது. உஸ்பெகிஸ்தான் சோம் 12 lakhs இருக்குது. இது வந்து ஒரு நோட் வந்து 2 லட்சம் உஸ்பெகிஸ்தான் சோம். 6 நோட் வச்சுருக்கேன் 12 லட்ச ரூபா. ஸோ இதோட இந்தியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 rupees. $100 12 லட்சம் உஸ்பெகிஸ்தான் சோம், இந்தியன் ருபீஸ் 9,000. இப்போ ஏர்போர்ட் விட்டு இந்த ரஷ்யா மாதிரி இருக்கிற உஸ்பெகிஸ்தான் உள்ளே போகிறோங்க. கண்ட்ரி உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்னடா கெட்டப் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஜாக்கெட் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, போலீஸ் இருந்தாங்க. வெளியே போகும்போது தாங்க பெரிய சர்ப்ரைஸே இருக்குது. ஏன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க உஸ்பெகிஸ்தான். ஆனால் அப்படி இல்லைங்க, இது ரஷ்யா மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், see the weather. அப்பா, ஓ செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஹாய், ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து
டாஷ்கண்ட் மண்ணில் காலை வச்சிட்டோம், அதாவது உஸ்பெகிஸ்தானில் காலை வச்சிட்டோம். கிளைமேட் வந்து இங்கே இப்போது கிளைமேட்டுன்னு சொல்கிறதோட வெதர் டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிஸில் இருக்குங்க. ஆக்சுவலாக 0, இட் ஃபீல்ஸ் லைக் 0, ஏன்னா இந்த காற்றுனால வந்து இது 0. ஸோ நான் உஸ்பெகிஸ்தானை பற்றி உங்களுக்கு டக்குன்னு ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரெண்டு கேப் புக் பண்ணிட்டு இருக்காரு, ரூமுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வேர்ல்டு ஃபேமஸ் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணது வந்து இந்த உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற இந்த ஃபேமஸான சில்க் ரூட் தாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லேண்ட்லாக் கண்ட்ரினா என்னன்னா, ஒரு கண்ட்ரியை சுற்றி, ஒரு நாட்டை சுற்றி கடலே இருக்காது, மற்ற நாடுகள் தான் இருக்கும். அதுதான் லேண்ட்லாக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் உஸ்பெகிஸ்தான் வந்து டபுள் லேண்ட்லாக் கண்ட்ரிங்க. அதாவது இப்போ இந்த உஸ்பெகிஸ்தானை சுற்றி ஒரு 2-3 நாடு இருக்குன்னா, அந்த ஒரு 2-3 நாடை சுற்றியும் கடல் கிடையாது, இன்னும் 2-3 நாடு தான். ஸோ அதுதான் வந்து லேண்ட்லாக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உஸ்பெகிஸ்தானை பற்றின பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக பனி, இங்கெல்லாம் பாருங்கள், கீழெல்லாம் அந்த ஐஸ் எல்லாம், அந்த பனியெல்லாம் உருகி, அந்த ஐஸ் எல்லாம் உருகி எப்படி ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள். ஸ்னோஃபால் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்குமா. கையெல்லாம் எனக்கு விரைச்சி போதுங்க, உங்களுக்கே தெரியுதா. க்ளவுஸ் போட்டே ஆகணுங்க, முடியல. நான் நினச்சேன் சரி ஜீன்ஸ் இருந்தால் சமாளிச்சிக்கலான்னு, தெர்மல்ஸ் போட்டே ஆகணும். இப்போ ரூமுக்கு போடுறோம். வாங்க நம்ம வண்டி புக் பண்ணிட்டு பேசலாம். வாட் பர்கர் இஸ் திஸ்? பர்கர். வாட் பர்கர் இஸ் திஸ்? आपका नाम क्या है? ओह सुपर, मेरा नाम वासु. वासु? इंडिया. मेरा नाम सईद. सैयद. Nice to. Which city are you from? India. I know. Chennai. Tamil Nadu. ये चेन्नई से है। Tamil Nadu. He is from Delhi. Wait. Just wait. Listen. Chennai Express. Hey. Of course, I know. Of course. Shah Rukh Khan. Oh, Shah Rukh Khan मालूम. Chennai Express. You know the movie? Yes, very Why not? I wish all the best. All the life, everything should be live, happy. All my Indian friends. Thank you. அசத்துறாருங்க. இந்த பாருங்க, உஸ்பெகிஸ்தானில் தஷ்கண்டில் உட்காந்துருக்காரு. சென்னை எக்ஸ்பிரஸ்ன்றாரு, ஷாருக் கான்ன்றாரு. இவ்வளோ தெரியுது அவருக்கு. துமாரா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹேன்னு ஹிந்தியில் பேசுகிறாரு. வாட் பர்கர் இஸ் திஸ்? பர்கர் வாட் மீட்? சிக்கன், மட்டன்? Chicken, mutton. Okay, fine. Okay, horse burger nahi. You want to go someplace? English no bro. Okay, I understand. I'll put translator. You need some girl, we can eat them. இருங்க, இந்த பர்கர் ஒன்று சாப்பிடலாம். இது வந்து சிக்கன் பர்கர்ன்றாரு, அப்புறம் வந்து மட்டன் பர்கர்ன்றாரு. இது ஹார்ஸ் பர்கரான்னு தெரில. ஒன் பிளாக் காஃபி. இது சாப்பிடலங்க, ஏன்னா இது உள்ளே என்னமோ இருக்குது. இது என்ன சீஸா என்னன்னு தெரில. காஃபிங்க குடிப்போமா? சூடான காஃபி. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க, உஸ்பெகிஸ்தானில் ஒரு தமிழர் இருக்கார். பிரதர் தமிழா? சரி, படிக்கிறீங்களா நீங்கள்? அப்படியா? எங்கே? சென்னையா தமிழ்நாடு? எங்கே? தமிழ்நாடுல நாங்கள் திருப்பூரா? ஓ சூப்பர், நன்றி, சந்தோஷம் உங்களை பார்த்தது. இதுதாங்க உஸ்பெகிஸ்தானில் நம்ம போக போகிற முதல் டாக்ஸி, 65 AC நம்பர். ஒரு ரஷ்யா மாதிரி, ஒரு நியூயார்க் மாதிரி இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்குது. இது சென்ட்ரல் ஏஷியான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது மேலெல்லாம் ஸ்னோ தெரியுதா உங்களுக்கு? அந்த ஷீட்டு மேலெல்லாம் ஸ்னோ. போன ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் ஸ்னோஃபால் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல உருகிடுச்சு, ஒரு சில இடத்துல உருகலை. உஸ்பெகிஸ்தான் இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? சீரியஸாக நான் நினச்சிருக்கேன். இப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலங்க. நினச்சிருக்கேன்னா இந்த சென்ஸ். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க உஸ்பெகிஸ்தான்லேருந்து. நம்ம தமிழ் ஆளுங்களே போட்டிருப்பாங்க, இந்தியன் யூடியூபர்ஸ் இந்தியன் ப்ளாகர்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பனி காலத்தில் யாரும் வந்து போட்ட மாதிரி எனக்கு தெரில. எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த வெயில் காலம், சம்மர் சீசன், இல்லைனா இந்த வின்டருக்கு ப்ரீ வின்டர் சீசன் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அந்த உஸ்பெகிஸ்தான் பற்றி பெரிய ஐடியா வரல. நான் போடுறேன் பாருங்கள் சூப்பராக இந்த வின்டர் வீடியோலாம். இன்னும் பனியெல்லாம் இருக்குது, ஸ்கீயெல்லாம் போயிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக. இந்த ஊரில் ரூல் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். யாராவது இந்த ஸ்டாப் லைனை தாண்டுறாங்களா பாருங்கள். இந்த பக்கமும் சரி, ஆப்போசிட் சைட்லேயும் சரி பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக நிற்கிறாங்க. அந்த ஆரஞ்சு க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் தான் மூவ் ஆகிறாங்க. அன்னெசரியாக எங்கேயும் பார்க்கிங் இல்லை. இன்னும் 200 மீட்டர் இது பின்னாடி இருக்கு போல இருக்கு.
இங்கே தாங்க தங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதுதான் லொக்கேஷன் தம்பி காமிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஏதோ வழி தெரியாமல் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் இருங்க, நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஹாஸ்டல் போய் எங்கேன்னு கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 minutes. செம்ம சில்லாக இருக்குது. வாயிலேருந்து பாருங்கள் புகை வருது. சரிதா, பேசிட்டே இருக்க புகை. என்ன ஆகுன்னா உங்களுக்கு பனியில் நீங்கள் பேச 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 என்ன ஆகுன்னா இந்த மாதிரி வாயெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி குளர ஆரம்பிச்சிடும். நாக்கு வந்து ஒரு மாதிரி குளரும். அப்படி தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பங்களாவில் எவ்வளோ ஏசி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஏசி இருக்குது, இவ்வளோ குளிர்லையும் ஏன்டா இவ்வளோ ஏசி வச்சுருக்காங்கன்னு கேட்குறீங்களா? இது வந்து சென்ட்ரல் ஏஷியாங்க, நம்மளுக்கு யூரோப்போ இல்லை ரஷ்யாவோ இல்லை. இந்த கோல்டு மந்த்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டு இருக்கும். இன்னொரு 3 மாதம் கழித்து ஏப்ரல் மேலாம் வந்தீங்கன்னா ஒரு 40-45 டிகிரி வெயில் உங்களை வறுத்து எடுத்துருவோங்க. அதான் அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் இருக்குது பாருங்கள். இங்கே தாங்க தாங்க போகிறோம், அயோத் ஹாஸ்டல். வா வில் கோ அண்ட் செக். கம் ஆன். ஹாய். இதாங்க நம்ம தங்க போகிற ஹோட்டல். நான் செக்இன் பண்ணிட்டு பேசுகிறேன். போய் பார்த்துடலாமா உஸ்பெகிஸ்தான் ரூமை? தஷ்கண்ட் ரூம் நம்பர் வந்து 110. ஓகே, இது போதுங்க. தூங்குறதுக்கு ஒரு பெட்டு, டாய்லெட் பாத்ரூம் வந்து காமனாக இருக்கும் போல இருக்குது. ஹாஸ்டல் தானே இது. ஓகே சரி, ஓகேங்க. நான் வந்து ஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணணும், கேமராலாம் சார்ஜ் பண்ணணும், அதெல்லாம் போட்டு நான் பேசுகிறேங்க. ஓகே.